ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் ஒரு மீஷோ குர்தா ஷராரா செட் ரிவ்யூ ஷேர் பண்ண போகிறேன். இது பந்தானி ஸ்டைல் குர்த்தி ஷராரா செட். குர்த்தி ஃபேப்ரிக் ரேயான், பாட்டமும் ரேயான் ஷராரா. கலர் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ரெட் கலர் வித் பிரிண்ட். ஸோ ஃபங்க்ஷன் வேர், ஃபெஸ்டிவ் வேருக்கு சூப்பராக இருக்கும். குர்த்தி டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் சிம்பிள் எம்ப்ராய்டரி லுக் இருக்குது. 3/4 ஸ்லீவ்ஸ். லென்த்தும் ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. டால் பீப்புளுக்கும் சூட் ஆகும். பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் நார்மலாக வேர் பண்ணுற சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். குர்த்தி பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. ஆனால் பாட்டம் ஷராரா வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. தைஸ் கிட்டலாம் ரொம்ப டைட்டாகவே இருந்தது. என்னால் வாக்கே பண்ண முடியல, அந்தளவுக்கு டைட்டாக இருந்தது. வெயிட் சைடில் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ என் ஹானஸ்ட் சஜஷன், இந்த செட்டு வாங்க போகிறவங்க ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டான சைஸ் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா பேண்ட் சைஸ் பத்தலை. ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கன்னா மேபி பத்தலாம். ஸோ ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா பார்த்து வாங்குங்க. அப்போ தான் பாட்டம் கரெக்டாக ஃபிட் ஆகும். இப்போ நான் என் சைஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு ஒயிட் ஷராரா வாங்கி மேட்ச் பண்ணினேன். அதுவும் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். அது வாங்கி போட்டப்போ கரெக்டாக இருந்தது. நான் 36 சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். செப்பரேட்டாக ஆர்டர் பண்ண ஒயிட் ஷராரா மட்டும். அது கரெக்டாக இருந்தது. நல்லா ஃப்ளார்டாகவே இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. ஒரு 300 போல் ப்ரைஸ் வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நான் இதை மீஷோவில் இந்த செட்டை வந்து 283க்கு வாங்கினேன். வெறும் 283 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஆனால் அந்த ஒயிட் ஷராரா செப்பரேட்டாக வாங்கினது வந்து 300 கிட்ட வந்துச்சு. டோட்டலாக ஒரு 600 ஆச்சு. இந்த ப்ரைஸ்க்கு ஃபேப்ரிக் குவாலிட்டி அண்ட் லுக் ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா, குர்த்திக்கு நான் 4 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். ஒரிஜினல் பாட்டம்க்கு வெறும் 2 பாயிண்ட்ஸ், 0 கூட கொடுக்கலாம். ஆனால் குவாலிட்டி ஓகே, ஃபேப்ரிக் குவாலிட்டி நல்லா இருக்கனால நான் வெறும் 2 பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இஃப் சைஸ் இஷ்யூ இல்லைனா டெஃபினட்டாக இது வந்து ஒர்த் பையிங் தான் சொல்லணும். இந்த ப்ராடக்ட்டோட இந்த குர்த்தா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் தரேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.